ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்ன சாப்பாடு அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான கேரளா சமையல் அண்டு சிக்கன் சாப்பா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புட்டு, அது நிறைய வெரைட்டிஸ் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி மட்டன் குழம்பு, இறைச்சி, மட்டன் இறைச்சி எல்லாமே நம்ம வீட்டில் இன்றைக்கி சூப்பராக இருக்குது. நான் சாப்பிட போகிறேன், நீங்களும் வாங்க நம்ம வீட்டுக்கு சாப்பிடலாம். இது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான குழம்பு, எல்லா வகையாக இன்றைக்கி ஃபுல்லாக என்னென்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதோடு சேர்த்து கொஞ்சம் வெள்ளரி பிஞ்சு, அதுக்கப்புறம் கேரட்டு, அதுக்கப்புறம் சிக்கன் சாப்பா எல்லாம் சேர்த்து அதுவும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரைஸ் வச்சு அண்டு மட்டன் குழம்பு ஊற்றி சாப்பிட போகிறேன். இப்போ நான் இதை கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு சுவைச்சு பார்க்குறேன். இன்றைக்கி எல்லா சுவையிலையும் சூப்பரான சாப்பாடு, கேரளா சாப்பாடு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட போகிறோம். நீங்களும் பாருங்கள், இதே மாதிரி சமையல் பண்ணி சாப்பிடுங்க. இன்னொன்று நம்ம வீட்டுக்கு சாப்பிடுங்க வாங்க மக்கா. ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா சிக்கன் பீஸ் நல்லா சூப்பராக இருந்துச்சு. மசாலோட அந்த கிரேவியோட சாப்பா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாப்பா சாப்பிட்டுட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொன்னேன். ஏன்னா அம்மா தான் இந்த கேரளா சமையல் ஃபுல்லாக அவங்க தான் ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு சொல்லித்தராங்க. நானும் அந்த மாதிரி செஞ்சு டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பராக அம்மாட்ட கேட்டு கேரளா சமையல் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்கன்ட்டு அருமையாக இருக்குது. பார்த்திங்கன்னா அடிப்பொலி அப்படிம்பாங்க, அந்த மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே நல்லா இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் எடுத்து அடுத்தது நம்ம சாப்பிட போகிறோம். இந்த சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரைஸு அண்டு மட்டன் குழம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பா எல்லாம் வச்சு சாப்பிட்டுட்ருக்கேன். அண்டு விறுவிறுப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுனால ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதனால் நானும் திருப்தியாக எல்லாமே சாப்பிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்மளோட வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுங்க அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்கா. ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு ஒரு லைக் மறக்காமல் கொடுங்க. நம்ம இவ்வளவும் கஷ்டப்பட்டு கேரளா சமையல் எல்லாம் உங்களுக்காக அம்மா சிரமப்பட்டு நம்ம அம்மையை சமைச்சு போடுது. அதனால் பார்த்திங்கன்னா அம்மாக்காக ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டேன், சாப்பிட்டு கொண்டே இருக்கிறேன். நீங்களும் நல்லா சமையல் பண்ணி, கேரளா சமையல்ங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டு தனி சமையல். நம்ம ஊர் சமையல் காரக்குடி சமையல் இதெல்லாம் நிறைய இருக்குது. அது இன்னொரு நாள் நான் கேரளா சமையல் மாதிரி நம்ம காரக்குடி சமையலும் போடலாம். இந்த டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் ஸ்பைசி கொஞ்சம் வித்தியாசப்படும், அந்த முறை வித்தியாசப்படும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் நிறைய டிஃபன் வகைகள்லேருந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே நான் சாப்பிட்டது எல்லாமே உங்களுக்கு ஒரே நாளில் நான் இப்போ வீடியோஸாக போட்டிருக்கேன். காலையில் பார்த்திங்கன்னா எல்லா சாப்பாடும் சாப்பிட்டாச்சு. இட்லி, தோசை, வடை, பொங்கல் எல்லாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய நாள் நல்லா போச்சு. ஓகே மக்கா, எல்லோரும் அம்மாக்காக ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.